வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 5 முதல் 7 வரை பார்க்கப் போகிறோம். அதிகாரம் 5. இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களும் எபிரோனில் தாவீதிடம் வந்து சேர்ந்தன. நாம் உமது எலும்பும் உமது மாம்சமுமாயிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சவுலின் நாட்களிலேயே இஸ்ரவேலை நடத்திச் சென்றவரும் திரும்பக் கொண்டு வந்தவரும் தாவீதே என்பதை அவர்கள் நினைத்தார்கள். கர்த்தர் உம்மை தமது ஜனமான இஸ்ரவேலின் மேய்ப்பனாகவும் தலைவனாகவும் நிறுத்தினார் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அப்படி தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டான். இது ஒரு அரசியல் மாற்றம் மட்டும் அல்ல. இது கர்த்தர் தேர்ந்தெடுத்த ராஜ்யம் உறுதிப்படுத்தப்படும் நேரம். பின்னர் தாவீது எருசலேமை நோக்கிப் போனான். எபூசியர் அந்த பட்டணத்தை பிடித்திருந்தார்கள். தாவீது அதை பிடிக்க முடியாது என்று அவர்கள் அகங்காரமாக எண்ணினார்கள். ஆனால் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாகியது. தாவீது மேலும் மேலும் உயர்ந்தான். ஏனெனில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடிருந்தார். திருவிவிலியம் இங்கே வெற்றியின் இரகசியத்தைச் சொல்கிறது. தாவீது பெரியவன் என்பதால் அல்ல, கர்த்தர் அவனோடிருந்ததால். தீருவின் ராஜாவாகிய இராம் தூதர்களையும் தேவதாரு மரங்களையும் வேலைக்காரர்களையும் அனுப்பி தாவீதுக்கு வீடு கட்டினான். இதனால் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நிலைநிறுத்தினார் என்பதை தாவீது உணர்ந்தான். பெலிஸ்தியர் தாவீது எல்லா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டான் என்று கேட்டு வந்தார்கள். ஆனால் தாவீது தன் அறிவில் போகவில்லை. அவன் கர்த்தரிடம் விசாரித்தான். நான் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா? கர்த்தர் போ என்று சொன்னார். தாவீது சென்று பெலிஸ்தியரை தோற்கடித்தான். பின்னும் அவர்கள் வந்தபோது அவன் மீண்டும் கர்த்தரிடம் விசாரித்தான். இந்த முறை கர்த்தர் வேறுவிதமாக நடத்தச் சொன்னார். தாவீது கீழ்ப்படிய கர்த்தர் அவனுக்கு முன் சென்று வெற்றியை அளித்தார். இந்த அதிகாரம் ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. நேற்று கிடைத்த வழிநடத்தல் இன்றைக்கு போதாது. ஒவ்வொரு யுத்தத்திலும் கர்த்தரைத் தேட வேண்டும். இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவையும் சுட்டிக்காட்டுகிறது. தாவீது மக்களை ஒன்றுபடுத்திய அபிஷேகிக்கப்பட்ட ராஜா. ஆனால் இயேசு அதைவிட உயர்ந்த ராஜா. அவர் தம்முடைய ஜனங்களை ஒன்றாக்கி நித்திய நீதியோடு ஆளுகிறார். அதிகாரம் 6. இந்த அதிகாரம் தேவனின் சந்நிதி லேசாக நடத்தப்பட முடியாது என்பதை காட்டுகிறது. உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர தாவீது முயற்சி செய்கிறான். ஆரம்பத்தில் எல்லாம் மகிழ்ச்சியாகத் தோன்றியது. இசை இருந்தது. கொண்டாட்டம் இருந்தது. தேவனுடைய பெட்டி புதிய வண்டியில் வைக்கப்பட்டது. ஆனால் எருதுகள் தடுமாறிய போது ஊசா தன் கையை நீட்டி பெட்டியே தொட்டான். கர்த்தரின் கோபம் அவன் மேல் பற்றியது. அவன் அங்கேயே இறந்தான். இந்த இடம் நம்மை நிறுத்துகிறது. நல்ல நோக்கம் இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்தத்தை மனிதன் தன் விதத்தில் நடத்த முடியாது. கர்த்தர் முன்பே சொல்லியிருந்த வழி இருந்தது. தாவீது பயந்தான். கர்த்தரின் பெட்டி என்னிடத்தில் எப்படி வரும் என்று அவன் எண்ணினான். ஆகையால் அவன் அதை தாவீதின் நகரத்திற்குக் கொண்டு வராமல் ஓபேதேதோமின் வீட்டில் வைத்தான். 3 மாதங்கள் அந்த பெட்டி அங்கே இருந்தது. கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டையுமெல்லாம் ஆசீர்வதித்தார். இதுவே வேறுபாடு. பரிசுத்தத்தை அசட்டுத்தனமாக அணுகினால் நியாயத்தீர்ப்பு. சரியான பயபக்தியோடு அணுகினால் ஆசீர்வாதம். பின்னர் தாவீது மகிழ்ச்சியோடு கர்த்தரின் பெட்டியை எருசலேமுக்கு எடுத்துக் கொண்டு வந்தான். இம்முறை அதிக பயபக்தி இருந்தது. பலி இருந்தது. பரிசுத்தத்தின் உணர்வு இருந்தது. தாவீது கர்த்தருக்கு முன்பாக முழு வல்லமையோடு ஆடினான். இது வெறும் உணர்ச்சி அல்ல. இது தேவனுடைய சந்நிதிக்குள்ளான மகிழ்ச்சியான ஆராதனை. ஆனால் சவுலின் மகளாகிய மீகாள் தாவீதைக் கண்டு தன் இருதயத்தில் அவனை இகழ்ந்தாள். மனிதர் முன் தாழ்த்தப்படுவதற்கு பதிலாக தேவன் முன் குளிர்ச்சியாய் நிற்பதில்லை என்பதே தாவீதின் பதில். இந்த அதிகாரம் தேவன் பரிசுத்தரும் மகிழ்ச்சிக்குரியவரும் ஆவார் என்பதை கற்பிக்கிறது. அவரை லேசாக நடத்த முடியாது.
ஆனால் சரியாக மதித்தால் அவருடைய சந்நிதி ஆசீர்வாதம், சந்தோஷம், ஆராதனை, ஜீவன் அனைத்தையும் தருகிறது. இது கிறிஸ்துவையும் சுட்டிக்காட்டுகிறது. அவர் தேவனுடைய சந்நிதியின் அடையாளம் மட்டும் அல்ல, அவர் எம்மோடு இருக்கும் தேவன். ஆகையால் அவரை பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரம் 7. இது வேதத்தில் உள்ள பெரிய உடன்படிக்கை அதிகாரங்களில் ஒன்று. இது தாவீதின் வாழ்க்கைக்கு முக்கியமானதல்ல, வரவிருக்கும் ராஜாவை பற்றிய தேவனின் வாக்குத்தத்தத்துக்கும் மையமான அதிகாரம். கர்த்தர் தாவீதுக்கு சத்துருக்களிடமிருந்து இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். தாவீது தேவதாரு வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தரின் பெட்டி இன்னும் திரைச்சிலைகளுக்குள் இருப்பதை அவன் நினைத்தான். நான் கர்த்தருக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று தாவீது எண்ணினான். ஆரம்பத்தில் நாத்தான் இதை நல்லதென்று நினைத்தான். ஆனால் அந்த இரவே கர்த்தரின் வார்த்தை வந்தது. நீ எனக்காக வீடு கட்டுவாயா என்று கர்த்தர் கேட்டார். பின்னர் கர்த்தர் தாவீதின் சிந்தனையை தலைகீழாக மாற்றினார். தாவீது தேவனுக்காக வீடு கட்ட நினைத்தான். ஆனால் தேவன் தாவீதுக்கே ஒரு வீட்டை அமைப்பேன் என்றார். ஆட்டுக்கூட்டத்திற்குப் பின்னால் இருந்த உன்னை நான் எடுத்தேன், என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நீ போன இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். பின்னர் உடன்படிக்கை வாக்குத்தத்தம் வந்தது. உன் பின்பு உன் சந்ததியை எழுப்புவேன். அவன் என் நாமத்திற்காக வீடு கட்டுவான். அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைநிறுத்துவேன். அந்த என்றென்றைக்கும் என்ற வார்த்தை சாலமோனைத் தாண்டிச் செல்கிறது. இது வரப்போகும் மிகப்பெரிய ராஜாவை நோக்கிச் செல்கிறது. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைநிற்கும் என்று கர்த்தர் சொன்னார். இதுவே தாவீதுக்கு அளிக்கப்பட்ட உடன்படிக்கை. இதனால் இரட்சிப்பு வரலாறு தாவீதின் வம்சத்தின் வழியாக முன்னேறும். இஸ்ரவேலின் நம்பிக்கை அவன் சிங்காசனத்தோடு இணைக்கப்படுகிறது. இதைக் கேட்ட தாவீது கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்து ஜெபித்தான். ஆண்டவராகிய கர்த்தாவே, நான் யார்? என் வீடு என்ன? நீர் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீர் என்று அவன் தாழ்மையோடு சொன்னான். இதுவே கிருபைக்கு உரிய பதில். ஆச்சரியம், தாழ்மை, ஆராதனை. இந்த அதிகாரம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் கட்டப்படுகிறது என்பதை கற்பிக்கிறது. மனிதனின் நல்ல எண்ணங்களைக் கூட தேவனுடைய திட்டம் மீறுகிறது. இதற்கு மேலாக இது இயேசு கிறிஸ்துவை நேராகச் சுட்டிக்காட்டுகிறது. சாலமோன் அருகாமையான நிறைவேற்றம். ஆனால் கிறிஸ்துவே முழு நிறைவேற்றம். என்றென்றைக்கும் நிலைநிற்கும் சிங்காசனத்தினுடைய தாவீதின் மகன் அவரே. ஆகவே 2 சாமுவேல் 7 வாசிக்கும்போது நாமொரு பழைய இராஜ வரலாற்றை மட்டும் வாசிப்பதில்லை. நற்செய்திக்குத் திறக்கும் ஒரு பெரிய கதவின் முன் நின்றிருக்கிறோம். தேவன் நித்திய ராஜாவை வாக்களித்தார். அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவில் வந்திருக்கிறார்.